ஹாய் guys, வெல்கம் பேக் டு தமிழ் அனிமே வீடியோ. இந்த வீடியோ நம்ம அனிமே நியூஸோட பார்ட் 15 தான் பார்க்க போகிறோம். ஓவரால் இந்த வீக் ஃபுல்லாக வந்து அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். அண்ட் அனிமே ஃபேன்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அனிமே இல்லாட்டி நீங்கள் எந்த அனிமேக்காண்டி வெயிட் பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த அனிமே ஃபுல்லாக கமெண்டில் போட்டு போங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அனிமேலாம் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே இருக்கிற பெல்லைக்கான அழுத்தி ஆளில் போட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஒன் பீஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் வந்து மார்ச் 10 ரிலீஸ் ஆக போகணும்னு ஆல்ரெடி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மாதிரி மார்ச் 10 ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ டேட்டு தாண்டி போயிடுச்சு. டேட்டு 2021 கிட்டே வந்துச்சு. 21 தாண்டி போயிடுச்சு. இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க விட்டுருங்க. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன் ஃபஸ்ட் எபிசோடில். அதுக்கடுத்து டைம் இல்லை. நான் இதுக்கடுத்து இந்த லீவ் வரும் அடுத்த நெக்ஸ்ட் மந்தில், அப்போ தான் பார்க்கணும். அடுத்ததாக வந்து ஒன் பீஸோட ரீமேக் தான். ஒன் பீஸ் ரீமேக் ஆக போதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இதை அனிமேட் பண்ண போகிற ஸ்டூடியோ தரப்புலேருந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா ஃபில்லருமே கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கட் ஆல் ஃபில்டர்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து அசாசினேஷன் கிளாஸ் ரூம் அனிமே தான். இந்த அனிமே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்குமே பிடிக்கும் இந்த அனிமே. ஆரம்பத்தில் பார்க்காம வந்து எனக்கப்புறம் இந்த அனிமைக்கு அடிக்ட் ஆகிட்டேன். நானும் அடிக்ட்னு சொல்ல முடியாது, ஃபேன் ஆகிட்டேன். இந்த அனிமையோட மூவி வரப்போகுதுன்னு உங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன் பழைய வீடியோஸில், ப்ரீவியஸ் வீடியோஸில். இந்த அனிமே எப்போ வரப்போகுதுன்னா மார்ச் 20 சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மார்ச் 20 வந்துருச்சு. வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்று. வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரிலீஸ் ஆனது ஜப்பானில் தான். இந்தியாவுக்கு இன்னும் வரல. இன்னும் டேட் கன்ஃபார்ம் பண்ணல. அப்கமிங்கில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா. நிறைய பேர் நாடு கடந்து போய் பார்ப்பீங்க பைரசியில். அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்காதீங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தோடனே நம்ம இந்தியாவில் ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்ததாக வந்து லிக்லிக் அனிமே தான். இந்த அனிமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை அனிமே நியூஸ் வீடியோஸ்லையாச்சும் பார்த்துருப்பீங்க. நானே அந்த மாதிரி அனிமே நியூஸ் தேடுறப்ப இந்த அனிமேலாம் பார்த்தேன். இந்த அனிமே நான் இன்னும் பார்க்கல. இந்த அனிமேவுக்கு வந்து நியூவாக லைவ் ஆக்ஷன் ட்ராமா வந்து வரப்போகுதுன்னு அஃபீஷியல் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் நிறைய பேர் இந்த அனிமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது நான் சொல்ல போகிற அனிமே என்னென்னா சங்கரி-லா ஆஃப் ஃப்ரண்டியர். இந்த அனிமேயோட சீசன் 3 வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போதாக சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2027. இதுக்காக நியூ விசுவல் தீமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஜேஜேகே தான். ஜேஜேகேல என்ன ப்ரோ அப்டேட்டு அப்படின்னீங்கன்னா, ஜேஜேகே வாரம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜேஜேகேவோட 12th எபிசோடு அடுத்த வாரம் போதில் 11 எபிசோடு வந்து இந்த வாரமாக, ஆமாம் இந்த வாரம் முடிஞ்சு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை, இது அடுத்த வாரம் தானே. இந்த வாரம் இதுக்கடுத்து வரப்போகிற அந்த வெள்ளிக்கிழமை வந்து 12th எபிசோடு வந்து எப்படி இருக்க போதுன்னா 27 minutes இருக்க போதான். இது வரைக்கும் இருந்த எபிசோட்ஸ் எல்லாமே டூரேஷன் எப்படின்னா ஒரு 23.52 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வரப்போகிற எபிசோடு வந்து 27 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதாங்க. அடுத்ததாக வந்து ட்ராகன் பால் சூப்பர் தான். ட்ராகன் பால் சூப்பர் சைட்லேருந்து என்ன அப்டேட்னா, ட்ராகன் பால் சூப்பரோட மாங்கா வந்து ரிட்டர்ன் ஆக போகுதான். இது எப்படி ப்ரோ கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியல் சைட்லேருந்து டொயோட்டோரோ அகிரா டோரியாமா இறந்ததுக்கப்புறம் இவர் தான் இப்போ மாங்காவெல்லாம் பார்த்துக்கிருக்காரு. இவர் வந்து அந்த சைடு அகிரா டோரியாமா அவர் ஆத்தர் இருந்தப்பே வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் ப்ராலி மூவி இதெல்லாம் ஈடுபட்டிருப்பார், வேலை பார்த்துருப்பார் தலைவர். இவர் இப்போ ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு. என்ன ஹிண்ட்டுனா பிக் கம் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது ட்ராகன் பால் சூப்பரோட மாங்கா வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இது எல்லா சைடும் இப்போ பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ராகன் பால் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹைப் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து டொஜிமா வாண்ட் டு பிகம் எ காமன் ரைடர். இந்த அனிமே வந்து இப்போ வந்து எண்ட் ஆகிடுச்சு. அஃபிஷியலாக 24 எபிசோடோட எண்ட் ஆகிருக்கு ஜாப்பனீஸில். தமிழ் எத்தனை எபிசோடு வந்திருக்குன்னு தெரியல. தமிழ் சைடு நான் போய் செக் பண்ணி பார்க்கல. அடுத்ததாக வந்து த 100 கேர்ள்ஃப்ரெண்ட். இந்த அனிமே நிறைய பேருக்கு தெரியும். இந்த அனிமையோட சீசன் 3க்கு வந்து இப்போ நியூ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே வந்து ஜூலையில் வரப்போகுது guys. அடுத்ததாக வந்து ரீ-0 தான். ரீ-0வோட 4th சீசன் வந்து ஏப்ரல் 8 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக டாக்டர் ஸ்டோன் அனிமே. டாக்டர் ஸ்டோன் அனிமையோட ஃபைனல் சீசனோட பார்ட் 3 வந்து எப்போ வரும் நம்ம ஏதாவது மீகராக வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஏப்ரல்னு மந்த்தை கொடுத்தாங்க. அப்புறம் டேட்டையுமே சொன்னாங்க. இப்போ திருப்பி டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செயின்சா மேனோட மாங்கா தான். செயின்சாவோட மாங்கா வந்து நான் இப்போ தான் ரீட் பண்ணிக்கிருக்கேன். 170 என்னமோ சம்திங் வரையும் வைக்கிறேன், மறந்து போச்சு. 170 எவ்வளோன்னு தெரில, சம்திங் மறந்து போச்சு. நான் மாங்கா ரீட் பண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணேன் மாங்காவை. இதோட சீசன் 2வோட பார்ட் 2 வந்து முடிஞ்சு அஃபீஷியலாக எண்ட் ஆயிடுச்சு.
இதுக்கு பார்ட் 3 வந்து வர மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல, அவங்க அஃபீஷியல் சைடு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அடுத்ததாக சில அனிமேக்கு வந்து தமிழ் டப் அப்டேட்ஸ் அது நியூஸ்லாம் கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். மை ஹீரோ அகாடமியா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த அனிமையோட சீசன் 8 வந்து இந்த வருஷம் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துட்டு போச்சு. இந்த அனிமையோட சீசன் 8க்கு தமிழ் டப் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. நானுமே வந்து நியூஸில் பல வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். இதுக்கு வந்து இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நான் போன வீடியோஸில் போட்டப்போ ஹிந்தி டப் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2 நாளில் பார்த்தா இப்போ தமிழ் டப்புமே வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் பைரசியில் போய் பார்க்காதீங்க. சீசன் 3 வந்து 8 வந்து அங்கே எல்லாமே மொத்தமாக 8 சீசனுமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. கிரன்ச்சிரோல் இது கார்ட்டூன் நெட்வொர்க்கோட டப்பு தான், அதே டப்பு தான் அப்படியே போட்டிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எல்லா டீமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 5G ரீசார்ஜ் நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஜியோ சிம் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஜியோ சிம் வச்சு 5G ரீசார்ஜ் போட்டாங்க அப்படின்னா அவங்க நம்பரை போட்டு கூட ஓப்பன் பண்ணி அதில் கூட போய் பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் அவங்க மேலும் இந்த மாதிரி நல்ல தமிழ் டப் அனிமே அப்டேட்ஸு அப்புறம் ஃப்ரீயாக யூடியூப்லலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து ஜோஜோ பிசார் அட்வென்ச்சர் தான். இதோட 7th சீசனோட எபிசோட் 1 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ரீஜனல் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பைரசியில் மட்டும் பார்க்காதீங்க. வேணால் பைரசியில் பார்க்குறான் தான் ஃபஸ்ட் எபிசோட் லைட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வேணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி அவங்க அக்கௌண்ட்டை போட்டு கூட பாருங்கள். அடுத்ததாக வந்து சிஎன் சேனலில் ட்ராகன் பால் கிளாசிக் எபிசோட்ஸ் வந்து இப்போ ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 61 எபிசோட்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் சீசனில் 61 51 சம்திங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை யாராச்சும் நீங்கள் போய் இதுவுமே நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இதை நீங்கள் போய் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பி கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. மீதி 150 எபிசோட் வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாம் டெல்லியில் தான் போய் பார்க்குறீங்க. டெல்லியில் பார்க்குற நீங்கள் எல்லோரும் போய் டிவியில் பார்த்தாலே அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அது யாரும் பண்ணுறதில்ல. அடுத்ததாக வந்து ஏஓடி தான். அட்டாக் ஆன் டைட்டனுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரமே சொல்லியிருப்பேன். அதோட நியூ ரீடப் வந்து வந்துடுச்சு. தமிழ் டப் வந்து 3வது டப்பு வந்திருக்கு. மியூஸ் இந்தியா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது சில விஷயங்கள் ஒழுங்காக காட்டாமல் விட்டுருப்பேன். என்னென்னா அவங்க மியூஸ் இந்தியான்னு சொல்லியிருப்பேன். அவங்க சேனல் பேரை வந்து நான் காமிக்கலை ஸ்க்ரீனில். அது நிறைய பேர் போய் பண்ணிங்கன்னா இந்த இதில். ஸோ அதனால் இந்த தடவை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன். மியூஸ் இந்தியா அவங்க அஃபீஷியல் யூடியூப் சேனல் வந்து நான் காமிச்சிடுறேன். அதே மாதிரி உங்கள் டெய்லியுமே டேக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 7 எபிசோடு கிட்ட வந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். தினமும் 8:30 வருது. போய் அஃபீஷியலாக யூடியூப் சைட்லேருந்தே போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.